ஸோ செக்ஷன் 44AB. ஸோ இதுதான் வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பற்றி பேசுது. ஓகேங்களா? செக்ஷன் 44AB வந்து மொத்தம் ஒரு 5 சுச்சுவேஷனில் தான் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? அதுயா அந்த 5 சுச்சுவேஷன் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 5 சுச்சுவேஷனுக்கு முன்னாடி 44AB எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த செக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எவ்ரி பர்சன் ஷால் கெட்ஸ் ஹிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டட் பை அன் அக்கௌண்டட் பிஃபோர் த ஸ்பெசிஃபைட் டேட். ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்ரி பர்சன், ஸோ பர்சன்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்டன்ட்னா யாருங்கிறது நமக்கு தேவை. ஸ்பெசிஃபைட் டேட்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த 3 பாயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ 3 வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா தான் டாக்ஸ் ஆடிட் வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பர்சன்னா மொத்தம் ஒரு 7 பேரை சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல், HUF, கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஸோ இந்த 7 பேருமே பர்சன்கிறதுல இன்க்ளூட் ஆயிடுறாங்க. அக்கௌண்டன்ட்ங்கிறதுக்கு நமக்கு தெரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபைட் டேட்டுங்கிறது 31 அக்டோபர் 2024. எவ்ரி இயர் வந்து 31 அக்டோபருக்குள்ள, 30th செப்டம்பருக்குள்ள நம்ம வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அதோட ஐடிஆர் தான் 31 அக்டோபர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த 5 சுச்சுவேஷன், இந்த 5 சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஷால் இஃப் ஹிஸ் டோட்டல் சேல் டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட். ஸோ அவரோட டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கண்டிப்பாக ஃபைல் பண்ண வேண்டும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 1 கோடியை 10 கோடியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 10 கோடி வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் உங்களோட எல்லா அமௌண்ட், அதாவது அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட் ரிசீவ்டு டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு 5% மேலே எக்ஸீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலையும், அதே மாதிரி டோட்டல் பேமெண்ட்டும் உங்களுக்கு 5% மேலே எக்ஸீட் ஆகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் 10 கோடி டேர்ன் ஓவர் வரைக்கும் வித்தவுட் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்ம எல்லாருமே ஜஸ்ட் டேர்ன் ஓவரை மட்டும்தான் பார்ப்போம். இங்கே டேர்ன் ஓவர் கான்செப்ட் கிடையாது. அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட் ரிசீவ்டு, அது எந்த அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சேல்ஸ், டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட். ஸோ இந்த 3 கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ சேல்ஸும் டேர்ன் ஓவரும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். எங்கே டிஃபர் ஆகும்னா, இந்த டேர்ன் ஓவருங்கிறது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனுங்கிறப்போ அங்கே சேல் வேல்யூ வேறு, டேர்ன் ஓவர் வேல்யூ வேறு. மற்றபடி ஜென்ரலாக நமக்கு சேலும் டேர்ன் ஓவரும் சேமாக தான் இருக்கும். கிராஸ் ரிசிப்ட்ஸுங்கிறது சேல் டேர்ன் ஓவர் இல்லாத அமௌண்ட்டும் சேர்ந்து வரக்கூடியது தான் கிராஸ் ரிசிப்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் கிராஸ் ரிசிப்ட்ஸ்னா ஒன்லி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட், சர்வீஸ் ரிசிப்ட் மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. கிராஸ் ரிசிப்ட்னா மீனிங் வந்து அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட் ரிசீவ்டு, எனக்கு ரிசீவ் ஆன டோட்டல் அமௌண்ட் தான் கிராஸ் ரிசிப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3ல் எது 1 கோடிக்கு மேலே போனாலும் நம்ம டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 10 கோடி கண்டிஷனுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அது ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ ரிசிப்ட், பேமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரிசிப்ட் வந்து சேல்ஸு கேஷில் 10 லட்சமும் பேங்க்கில் 400 லட்சமும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 கோடி. ஓகேங்களா? ஸோ இதில் இன் லேக்குன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸில் 5 லட்சமும், அட்வான்ஸ் கேஷில் 5 லட்சமும், பேங்க்கில் 20 லட்சமும் வந்திருக்கு. அதே மாதிரி அன்செக்யூர்ட் லோன் கேஷில் 5 லட்சம், பேங்க்கில் 20 லட்சம். ஸோ பேங்க்கில் ஓவராலாக வந்த ரிசிப்ட் வந்து 4 கோடியே 40 லட்சம். இங்கே 20 லட்சம் தான் வந்திருக்கு. ஸோ இதில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் பிலோ 5%. ஸோ 5%னா 21 லட்சம் கேஷில் 21 லட்சத்துக்கு உள்ளே தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ரிசிப்ட்டு பிலோ 5% இருக்குது. ஸோ எல்லா ரிசிப்டும், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது ரிசிப்ட் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஈவன் கிஃப்டாக எனக்கு வந்து கேஷில் ரிசீவ் ஆகிருக்கு, எனக்கு வந்து ரெண்டல் இன்கம் கேஷில், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு சேஃபர் சைடு. ஸோ அதே மாதிரி பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதற்கு வந்து மொத்தம் வந்து எனக்கு 3 கோடியே 15 லட்சம் ஆயிருக்கு. ஸோ 3 கோடி பேங்க்கில், 15 லட்சம் கேஷில். டிராயிங்ஸ் ஒரு 2 லட்சம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அன்செக்யூர்ட் லோன் நான் திருப்பி கட்டுறதுக்கு ஒரு 4 லட்சம் கேஷில் கொடுத்துருக்கேன். 40 லட்சம் பேங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கால்குலேட் பண்ணால் 3 கோடியே 40 லட்சம். அதில் 5% 17 லட்சம். ஸோ 17 லட்சம் தாண்டலை. ஸோ அப்படிங்கிறப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால
டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிலிட்டி இந்த இடத்துல நாட் ரெக்வயர்டு. ஓகேங்களா, டேர்ன் ஓவர் 4 கோடி ஆச்சுனாலும் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த இடத்துல டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் கிடையாது. இது கேஸ் ஸ்டடி 1. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து சேம் கம்பெனி 7 கோடிக்கு வந்து பேங்க்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசிப்ட், சேல்ஸுக்கான ரிசிப்ட் பேங்க்ல 7 கோடி வந்திருக்கு. கேஷாக 35 லட்சம் வந்திருக்கு. அட்வான்ஸ் அதே மாதிரி 50 லட்சம் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்குங்க. கேஷில் ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்குங்க. இந்த 5 லட்சம் 1% கிடையாது. ஏன்னா 1% 2 லட்சம் மேலே வாங்க முடியாது அப்படின்னு கேட்காதீங்க. இது 10% இருக்கலாம், 1000% கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ 5 லட்சம் கேஷாக வாங்கியிருக்காங்க. அன்செக்யூர்ட் லோன் ஒரு 5 லட்சம் கேஷாக வாங்கியிருக்குங்க. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணுறப்போ 8 கோடி ரூபா பேங்க்கு, 45 லட்ச ரூபா கேஷ் ரிசிப்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல 5% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தால் 6 கோடி ரூபா பர்ச்சேஸ்க்கான பேங்க் மூலமாக கொடுத்துருக்காங்க. 25 லட்ச ரூபா கேஷில் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் 5 லட்ச ரூபா பேங்க்கில், 2 லட்ச ரூபா கேஷில், அன்செக்யூர்ட் லோன் எல்லாமே பேங்க்கில் தான் வாங்கியிருக்குங்க. ஸோ இந்த கால்குலேட் பண்ணால் 6 கோடியே 40 லட்ச ரூபா அவங்களோட டோட்டல் பேமெண்ட், அக்ரிகேட் பேமெண்ட்டு 27 லட்ச ரூபா தான் கேஷில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் 5%க்கு கீழே வந்துருச்சு. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால்தான் இவங்க 10 கோடி டேர்ன் ஓவர் லிமிட்டு. ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இவங்க 1 கோடிக்கு மேலே போகிறதுனால இவங்க கண்டிப்பாக டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் அப்ளிகபிள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நம்ம அடுத்து ஒவ்வொரு கண்டிஷனாக போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது எனக்கு ஒரு டவுட். இப்போது இங்கே யார் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கா, யார் யார் ஜிஎஸ்டி மட்டும்தான் பார்க்குறா? ஸோ இன்கம் டேக்ஸும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. இன்கம் டேக்ஸ் இல்லை, நான் ஜிஎஸ்டி மட்டும்தான் பார்க்குறேன்னா போத். ஓகே, இன்கம் டேக்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வந்து அப்ளிகபிளா இல்லையாங்கிறது மேண்டேட்டரியாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, பர்சன் கேரியிங் ஆன் ப்ரொஃபஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிஸ்னஸ், இப்போ வந்து ப்ரொஃபஷன். ஸோ ஒரு ப்ரொஃபஷன் பண்ணக்கூடியவங்க 50 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்களோட கிராஸ் ரிசிப்ட் எக்ஸீட் ஆனால் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் அப்ளிகபிள். இதுதான் சிம்பிள் கண்டிஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது 44 ஏடிஏல உள்ள ப்ரொஃபஷன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கலாம். ஸோ 44 ஏடியில் கொடுத்துக்கிற ப்ரொஃபஷன் வந்து 15%, 50% நெட் ப்ராஃபிட்டுக்கு எலிஜிபிலிட்டி உள்ள சில லிஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 7-8 ப்ரொஃபஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷன் இல்லாமலும் நிறையா ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே லிமிட் வந்து 50 லேக்ஸ். ஓகேங்களா, இதே தேர்டு கண்டிஷன் வந்து அவங்க 44 ஏடிஏ எலிஜிபிலிட்டியான கிளைண்ட்டாக இருந்து அதை விட லோவராக நெட் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணால் அவங்க டேக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரியாக பண்ணணும். ஸோ இதுதான் தேர்டு கண்டிஷன். ஓகேங்களா, அடுத்த கண்டிஷன் ஃபோர்த்து கண்டிஷன் என்னன்னா, யாரெல்லாம் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் 44 ஏஇ, 44 பிபி, 44 பிபிபி, ஸோ வந்து இந்த 3 ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ட் பண்ணுறவங்க அதை விட கம்மியாக பண்ணால் கண்டிப்பாக டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண வேண்டும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 44 ஏஇனா என்ன? 44 ஏஇ எது சம்மந்தப்பட்டதுன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது வந்து ஒருத்தர் ஓன் லாரி வச்சிருக்காரு, இல்லை ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வச்சிருக்காரு, அதை வாடகைக்கு விட்டோ இல்லை லீஸுக்கு விட்டோ அவருக்கு வருமானம் வருது அப்படின்னா அவர் வந்து 44 ஏஇல வந்து டிக்ளேர் பண்ணணும். அவர் 44 ஏடியில் போகக்கூடாது. அவர் 44 ஏடியில் எலிஜிபிள் பிஸ்னஸ்ங்கிறதுக்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது எது எது இன்எலிஜிபிள் 44 ஏடி ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான். ஸோ பிளையிங், ஹையரிங் அண்ட் லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். குட்ஸ் கேரியேஜ் ஒரு வெஹிக்கிளை வாடகைக்கு விடக்கூடியவர் 44 ஏடியில் ஆட் பண்ண முடியாது. ஸோ 44 ஏஇ தான் அவர் ஆட் பண்ணா அதில் மினிமம் இன்கம் எவ்வளோ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்தால் 1 டன்னுக்கு 1000 ரூபா,
ஒரு வெஹிக்கிளுக்கு. ஓகேங்களா? அவர் ஒரு லாரி வச்சிருந்தாருன்னா அந்த லாரியோட கிராஸ் வெயிட்டுக்கு ரூ. 1000 கணக்குப்படி, அதாவது ஒரு டன்னுக்கு ரூ. 1000. அந்த லாரி 16 டன்னுனா ரூ. 16,000 ஒரு மாசத்துக்கு அவர் டிக்ளேர் பண்ணி ஆகணும். மினிமம் இன்கம். அவர் 10 லாரி 10 லாரிக்குள்ள வச்சிருந்தா தான் 44 ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரு டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு போயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ 44 பிலோ 10 வெஹிக்கிள் இருக்கணும். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா ஒரு டன்னுக்கு ரூ. 1000 பெர் மந்த்து. ஸோ 12 மாதத்துக்கு 12 இன்ட்டு 16,000 கணக்கு வந்துடும் ஒரு வெஹிக்கிள்னா. ஸோ இதே மல்டிபிள் வெஹிக்கிள்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மினிமம் டிக்ளேர் பண்ணினால் பிரச்சனை இல்லை. அதை விட கம்மியாக பண்ணாருன்னா அவர் 44 டாக்ஸ் ஆடிட் கண்டிப்பாக அப்ளிகபிள். இதே வந்து ஹெவி குட் வெஹிக்கிள் இல்லாமல் சின்னதாக தோஸ்து இல்லை ஒரு டெம்போ இந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ பெர் மந்த் 7,500 ஒரு வெஹிக்கிளுக்கு 7,500 அவர் டிக்ளேர் பண்ணணும் இன்கமாக. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் கண்டிப்பாக டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 44 எதுக்குன்னா ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இங்கே வந்து ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாடகைக்கு கொடுத்து, அதுவும் வந்து மினரல் ஆயில்ஸ் ப்ரொடக்ஷன்லையோ இல்லை அங்கே அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க்குக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரியை ஒரு நான் ரெசிடென்ட் வந்து வாடகைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மினிமம் 10% வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும். இதுதான் 44 ஓகேங்களா? 44 என்னன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி. ஸோ 44 பிபிபியும் ஒரு நான் ரெசிடென்ட்டை பற்றி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அதுக்காக பிளான்ட் அண்ட் மிஷினரியோ இல்லை டெஸ்டிங் கமிஷன் இது சம்மந்தப்பட்டது டர்ன்கி பவர் ப்ராஜெக்ட்காக ஒரு பவர் ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்டிங் கமிஷனிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனி மினிமம் 10% வந்து கொடுத்தால் இந்த மாதிரி ப்ரெசன்டிவ் டாக்ஸேஷனில் போய்க்கலாம். இல்லை அதை விட கம்மியாக கொடுத்தால் கண்டிப்பாக டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் 4th கண்டிஷன். 5th கண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சார் ஒருத்தர் கேட்டார்ல, ஸோ அந்த கண்டிஷன்லாம் இங்கே தான் வருது. ஸோ 5th கண்டிஷன் என்னன்னா, ஒரு பர்சன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் 44 ADயிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 44 AD எடுத்துட்டாரு, இல்லை 44 ADயிலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா? இப்போ பார்த்தீங்கன்னா 2021-22 வரைக்கும் நான் வந்து 44 ADயில் போயிட்டு இருந்தேன். 22-23 நான் 44 ADயிலேருந்து வெளியே வந்துட்டேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு, அதாவது அந்த வருஷத்தையும் சேர்த்தா 6 வருஷத்துக்கு நான் அகைன் 44 AD ஆட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியட் இருக்கு. ஸோ இந்த டைமில் உள்ளதுக்கெல்லாம் நான் டாக்ஸ் ஆடிட் தான் பண்ணணுமா? ஸோ இதுதான் சார் கேட்ட கொஷின். ஸோ இந்த பீரியடில் உள்ளதுக்கெல்லாம் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். எப்போ பண்ணணும்னா, அதாவது வந்து அவரோட இன்கம் வந்து டோட்டல் இன்கம் வந்து 3 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா, அதாவது மினிமம் டாக்ஸபிள் அமௌண்ட். ஸோ இப்போ நியூ ரெஜிம் வந்ததுனால 3 லட்சம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2.5 லட்சம். ஸோ அவரோட இன்கம் 3 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. 3 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? இதுலையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இது 44 AD அப்ளிகபிள் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான். 2 கோடி வரைக்கும் தான் 44 AD அப்ளிகபிள். ஸோ 2 கோடிக்கு மேலே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக 44 AD அப்ளிகபிலிட்டி வராது. நான் கீழே சுச்சுவேஷன் வச்சு போட்டிருக்கேன். நம்ம அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, சாரி 5 வருஷத்துக்குள்ள, இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்குள்ள 44 AD ஆட் பண்ணிட்டாரு ஒருத்தர். ஆனால் இப்போ அவர் 44 ADலேருந்து வெளியே வராரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2-3 சுச்சுவேஷன் இருக்கு. அவரோட டர்ன் ஓவர் பிலோ 1 கோடி, டாக்ஸபிள் இன்கம் 3 லட்சம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் டர்ன் ஓவர் பிலோ 1 crore, டாக்ஸபிள் இன்கமும் 3 லட்சம். ஸோ அப்படிங்கிறப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பிலோ 1 crore டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி 3 லட்சத்துக்குள்ள இன்கம் இருக்கிறப்போ டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இவர் வித்தவுட் டாக்ஸ் ஆடிட்டில் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுற கேஸில் போய்க்கலாம். அடுத்தது அவரோட டர்ன் ஓவர் 10 கோடிக்குள்ளே இருக்குது, டோட்டல் இன்கம் 10 லட்சம். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன்னா, அந்த டோட்டல் கேஷ் ரெசிப்டும் டோட்டல் கேஷ் பேமெண்ட்டும் 5% வந்து எக்ஸீட் ஆகலை அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இவர் வந்து 10 கோடிக்குள்ளே இருக்காரு. ஆனால் அந்த 5%க்கு மேலே
அவரோட கேஷ் பேமெண்ட் எக்ஸீட் ஆகலை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கும் டேக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து 44 AD லிமிட்டையும் தாண்டிட்டாரு. 44 AD லிமிட்டை தாண்டினதுக்கப்புறம் அவருக்கு 44 ADயோட ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அப் டு 2 crore வரைக்கும் தான் 44 ADயோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? 44 ADயோட எலிஜிபிலிட்டியே அவர் இல்லாதப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஆடிட்டா இல்லையாங்கிறது அவர் ஓன் மோஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அபோவ் 10 கோடியாக இருக்கிறப்போ இன்கம் எவ்வளவாக இருந்தாலும் டேக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன் ஆனால் சேம் தான். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் அவர் 44 ADயில் 5 வருஷமாக இருக்காரு. இப்போ 44 AD விட்டு வெளியே வராரு. ஆனால் அவரோட கேஷ் பேமெண்ட் வந்து 5% விட எக்ஸீட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டேர்ன் ஓவர் 1 கோடி, நெட் டாக்ஸபிள் இன்கம் 3 லட்சம். ஸோ சேம் தான், ஃபர்ஸ்ட் வந்து அதே சுச்சுவேஷன் தான். 1 கோடிக்குள்ளே தான் இருக்க டேர்ன் ஓவர், டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிலிட்டி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நெட் டாக்ஸபிள் இன்கமும் 3 லட்சத்துக்குள்ளே வந்ததுனால அவர் 44 ADயே முன்னாடி ஆட் பண்ணியிருந்தாலும் இப்போ வெளியே வரலாம். டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பிலோ 10 கோடி இருக்கு, அவரோட இன்கம் 10 லட்சம். டாக்ஸ் ஆடிட் இங்கே மேண்டேட்ரி. ஏன்னா அவரோட கேஷ் ரிசிப்டும் கேஷ் பேமெண்ட்டும் 5% மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸம்ஷன். இதில் அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ வந்து 44 ADAலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 44 ADA விட 50% விட இன்கம் கம்மியாக டிக்ளேர் பண்ணால் அவர் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போன வருஷம் அவர் கம்மியாக பண்ணார், டேக்ஸ் ஆடிட் பண்ணிட்டார். போன தடவை வந்து 25 லட்ச ரூபா அவரோட நெட்டு கிராஸ் ரிசிப்ட்டு. ஸோ 12.5 லட்சம் காமிக்க முடியாதுங்கிறதுனால அவர் வந்து ஒரு 8 லட்ச ரூபா டேக்ஸ் ஆடிட் பண்ணி காமிச்சு டேக்ஸ் கட்டிட்டார். இந்த வருஷம் டோட்டலே 12 லட்சம் தான் அவர் கிராஸ் ரிசிப்ட். இப்போ நான் 44 ADA போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 44 ADக்கு மட்டும்தான் இருக்கே தவிர 44 ADAல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலை. போன வருஷம் டேக்ஸ் ஆடிட்டு இந்த வருஷம் எனக்கு டேக்ஸ் ஆடிட் வேணா, நான் 44 ADAலே போய்க்கிறேன்னா போய்க்கலாம். ஸோ இதுதான் இதில் உள்ள அடிஷ்னல் 44 ADAல உள்ள ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம். சார் ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். 10 crores இப்போ சொல்றீங்க கண்டிஷன் 2ல, இப்போ இந்த 2 crores சொல்றோம்ல சார், இது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சொல்லுங்க சார். எந்த இடத்துல இங்கே சொல்றீங்க? இப்போ 2 crores சொல்றோம்ல சார், 44 ADல 2 crores presumptive taxation. அதாவது வந்து இவர் வந்து இந்த இடத்துல ஒரு பிலோ 2 crore இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக. கண்டிப்பாக பிலோ 2 crore இருந்து கண்டிப்பாக வந்து டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. ஏன்னா வந்து டர்ன் ஓவர் லிமிட்டை 1 கோடி தாண்டிட்டோம். ஓகேங்களா? ரெண்டாவது 44 AD எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வேற இருக்கும். பிலோ 2 crore அவர் 44 AD எலிஜிபிள். போன தடவை 44 AD எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வெளியே வந்தால் டாக்ஸ் ஆடிட் பண்ணி தான் ஆகணும். நெட் டாக்ஸபிள் இன்கம் 3 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா. இந்த டாக்ஸபிள் இன்கம் சப்போஸ் 5 lakhs போயிடுச்சுனா சார், 5 lakhs மேல அதுவும் கண்டிப்பா டாக்ஸ் ஆடிட் போணும். சரி. இங்க ரெண்டு கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 44 ABA 1 கோடிக்கு மேல இருந்தா டாக்ஸ் ஆடிட். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம 2 கண்டிஷன் பார்க்கணும். 44 ABE. 44 ABE என்னன்னா 5 வருஷத்துக்குள்ள ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்ல ஏதாவது 44 AD வெளியே வந்துட்டீங்கன்னா ஸோ திரும்பி நீங்கள் டாக்ஸ் ஆடிட் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன், இன்கம் எக்ஸீட்ஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் இஸ் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் விச் இஸ் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ்னா இப்போ நியூ ரெஜிம் தான், டிஃபால்ட் ரெஜிம். ஸோ 3 லட்சம் தான் இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஸோ இந்த இன்கம்ங்கிறது இந்த பிஸ்னஸ் இன்கம் மட்டும் பார்க்கக்கூடாது. அடிஷ்னல் பாயிண்ட்டு, பிஸ்னஸ் இன்கம் மட்டும் பார்க்கக்கூடாது, அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் சேர்த்து பார்க்கணும். அதாவது அவருக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் வரலாம். அப்ப இந்த டாக்ஸபிள் இன்கம்ன்றது என்டையரா நீங்க இது பண்றீங்க. அந்த 5 கிளாஸ் சேர்த்து 5 ஹெட்டையும் சேர்த்து பார்க்கணும். 5 ஹெட்ஸ் சேர்த்து. ஆமா. ஸோ பிஸ்னஸ் இன்கம் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்டும் ஒன்று இருக்கு. ஸோ சேஃபர் சைடு எல்லாரும் சொல்ற மாதிரி 44 ADலேருந்து வெளியே வந்தால் உங்களுக்கு லாஸ் இருக்கு. டோட்டலாகவே நெட் டாக்ஸபிள் இன்கம். ஸோ பாயிண்ட் வந்து நெட் டாக்ஸபிள் இன்கம், நெட் ப்ராஃபிட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 5 ஹெட்டும் சேர்ந்து உங்களுக்கு 3 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை வேற ஏதாவது டாபிக் போனாலும் போகலாம். இந்த லிங்க் மாத்திரம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க சார். இந்த நீங்க காட்டுற ஸ்லைடு மாத்திரம். ஓகே.
லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஆர்டிக்கிளும் போட்டிருக்கு. ஸோ எங்களோட வெப்சைட் பேஜும் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன்.